ஆவியிலே அனலாயிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆவியிலே அனலாயிருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிதான பாக்கியம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை அவருடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார செய்ய வேண்டும் என்றால் இந்த ஆவியில் அனலுள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். ஆவியிலே குளிர்ந்த அனுபவத்தில் இருந்தாலாவதோ வெதுவெதுப்பான அனுபவத்தில் இருந்தாலோ அந்த சிங்காசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆவியிலே அனலுள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நம்முடைய குடும்பத்திற்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறவர்களாய், நம்முடைய சமுதாயத்திற்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறவர்களாய், நம்முடைய சபைக்கு ஒரு பெரிய தூண்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை அனலாய் மாற்றுவீராக, எங்களை அனலாய் மாற்றும்.